அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரரே, இன்று தாய் திருச்சபையானது திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. திருக்குடும்பம் என்றால் மாதா, சூசையப்பர், இயேசு இந்த மூவரும் சேர்ந்து இருப்பதை திருக்குடும்பம் என்று அழைக்கிறோம். குடும்பம் ஒரு கோயில், குடும்பம் ஒரு படுகலை கழகம் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த குடும்பங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருப்பவர்கள் யாரென்றால் இந்த மூவரும் தான். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவருடைய முன்மாதிரி யாரென்றால் புனித சூசையப்பர். குடும்பங்களுக்கு முன்மாதிரி தலைவி யாரென்றால் அன்னை மரியா. குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு முன்மாதிரி குழந்தை யாரென்றால் குழந்தை இயேசு. இந்த மூவரும் அமைத்த குடும்பம் தான் திருக்குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த திருக்குடும்ப விழாவை இன்று உலகமே கொண்டாடி மகிழ்கின்றது. நம்முடைய குடும்பங்களும் இந்த திருக்குடும்பத்தை போல வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று இன்றைய நாளில் இந்த திருக்குடும்ப திருவிழா நமக்கு அழைக்கப்படுகிறது. நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக திகழ வேண்டும் என்றால் 10 கட்டளைகளை நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க முயற்சி செய்தோம் என்றால் நம்முடைய குடும்பங்கள் திருக்குடும்பங்களாக இருக்கும். முதலாவதாக நம்முடைய குடும்பம் திருக்குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் அன்பு செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் அன்பு பற்றாக்குறை இருக்கிறது. அன்பிற்கு அளவே இல்லை. புனித பவுல் எபேசியருக்கு திருமடல் 3ஆம் அதிகாரம் 18வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? அன்பிற்கு ஆழமோ அகலமோ நீளமோ எல்லையே இல்லை என்று சொல்கிறார். இதைத்தான் கவிஞர் எப்படி பாடுகிறார் என்றால், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறை வருந்தோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறை வருந்தோ. குடும்பத்துல இந்த அன்பு மட்டும் நம்முடைய குடும்பங்களில் மிகுந்து பறந்து விரிந்து இருக்கிறது என்றால் நம்முடைய குடும்பத்தில் அன்புக்கு பற்றாக்குறையே இருக்கார். எனவே அன்பிற்கு அளவே இல்லை. அந்த அளவிற்கு நாம் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்கள் நம்மை அன்பு செய்ய வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார். எனவே நம்முடைய குடும்பங்கள் திரு குடும்பங்களாக வாழ வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் செயல் அன்புக்கு அளவே இல்லை. அளவிட முடியாத அளவுக்கு நாம் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது திருக்குடும்பத்தினுடைய நல்ல பண்பு என்னவென்றால் மனித வாழ்க்கையில் வளர்பிறையும் இருக்கிறது, தேய்பிறையும் இருக்கிறது. கல்யாணம் வைக்கின்ற பொழுது கூட வளர்பிறையில தான் வைப்போம், தேய்பிறையிலே வைக்க மாட்டோம். இதைத்தான் திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை பார்த்து யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால், நீ வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று சொல்கிறார். இதைத்தான் கவிஞர் எப்படி பாடுகிறார் என்றால், நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்து நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்து நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் என் வாழ்வில் நிம்மதியேது. அது கனவு சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது என்று ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும்? வளர்பிறையும் இருக்க வேண்டும், தேய்பிறையும் இருக்க வேண்டும். இரண்டும் இணைந்து இருந்தால்தான் அது குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் குடும்பத்தினுடைய இரண்டாவது பண்பு. மூன்றாவது குடும்பத்தினுடைய நல்ல பண்பு என்னவென்றால், குடும்பம் என்பது ஒரு பயணம். திருச்சபை என்பது பயணம் செய்யும் திருச்சபை என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ஒரு குடும்பம் என்பது மாட்டு வண்டிக்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தி 14வது அதிகாரம் 19வது வசனத்திலே தம்முடைய சீடர்களை அழைக்கிறார். அப்ப ஒருத்தர் என்ன சொல்றாரு?
அந்த மாடு வளர்த்துவானா இடத்துவானா என்று ஓட்டி பார்ப்பதற்காக நான் போகிறேன், இப்போது எல்லாம் வர முடியாது என்று சொல்கிறார். இதைத்தான் கவிஞர் எப்படி பாடுகிறார் என்றால், ஒரு வண்டியோட ஒற்றுமையாக ஒன்று விட்டு ஒன்று தெரிஞ்சா என்னான்னு எண்ணி பாரு, ஒரு வண்டியோட. அப்ப ஒரு குடும்பம் என்றால் கணவனும் மனைவியும் வளர்த்து மாடு இடத்து மாடை போல அவர்கள் எப்போதும் முன்னோக்கி செல்ல வேண்டும். அப்படி சென்றால் அவருடைய பயனும் பாதுகாப்பாக இருக்கும், அவருடைய பயணம் இனிமையான பயணமாக இருக்கும். இதுதான் திருக்குடும்பத்துடைய மூன்றாவது நல்ல பண்பு. நான்காவது நல்ல பண்பு என்றால் குடும்பத்தை கடவுள் தான் படைத்தார். எனவே ஆதாமை படைத்த கடவுள் ஏவாளை படைக்கிறார். எனவே குடும்பத்தை கடவுள் உருவாக்குகிறார். இதைத்தான் மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 6 to 9 வசனத்தை தான் ஒவ்வொரு திருமணத்திலும் வாசிக்கிறோம். கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இதைத்தான் கவிஞர் எப்படி பாடுகிறார் என்றால், கடவுள் இதைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது, கலைமகளே நீ வாழ்கவே, அவரே இதைத்தான் உலகை வளர்த்தான் இரண்டும் உண்டானதே, திருமகளே நீ வாழ்கவே, ஆயிரம் காலமே வாழவே திருமணம். எனவே கடவுள் தான் இந்த உலகை படைத்தார். கணவனையும் மனைவியையும் ஒன்று சேர்த்து நீங்கள் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். எனவே குடும்பத்துடைய நிறைவான பண்பு என்னவென்றால் இதுதான். எனவே ஆதாமை படைத்த கடவுள் ஏவாளை படைத்து ஒரு குடும்பமாக உருவாக்குகிறார். இதுதான் நான்காவது பண்பு. ஐந்தாவது பண்பு என்னவென்றால், ஒரு குடும்பம் என்பது ஒரு மலர் போன்றது. மலர் எப்படி இருக்கும்? அதை வளர்ப்பதையும் அதை வாழ வைப்பதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறார். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என்பதை நீங்கள் பாருங்கள் என்று சொல்கிறார். எனவே ஒரு குடும்பம் என்பது மலர் போன்றது. மல்லிகைப்பூ வைக்கலைன்னா, மல்லிகைப்பூ வாசனை வைக்கலைன்னா அது சரியான நிறந்தா. எனவே மல்லிகைப்பூ மனம் கவழுவதை போல நம்முடைய வாழ்க்கையும் மனம் கவழ வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பம் இந்த திரு குடும்பத்தை போல இருக்க வேண்டும் என்பதற்காக கவிஞர் எப்படி பாடுகிறார் என்றால், பூப்போடு உன் புன்னகையில் உன் உடையினை கண்டேனம்மா, பூப்போடு உன் புன்னகையில் உன் உடையினை கண்டேனம்மா, என் கண்ணே கண்ணின் மணியே என் உயிரே உயிரின் ஒளியே, பூப்போடு உன் புன்னகையில் உன் உடையினை கண்டேனம்மா. இப்படித்தான் ஒரு குடும்பம் என்பது ஒரு மலர் போன்றது. அப்படி மலரை எப்படி நாம் பாதுகாக்கின்றோமோ, பத்திரமாக நமது தலையை சூடுகின்றோமோ, அதுபோல ஒவ்வொரு குடும்பமும் திகழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். ஆறாவதாக குடும்பம் என்பது ஒரு கண் போன்றது. ஒரு மனிதனுக்கு எது முக்கியம்? கண் போச்சுன்னா எதுவுமே இருக்காது. எனவே கண் போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கை என்பது இரண்ட வாழ்க்கையாக இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? கண்தான் உடலுக்கு விளக்கு. எப்படி இந்த பீடத்தில் 2 விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கிறோமோ, அது போலதான் மனித வாழ்க்கை என்பது ஒரு கண் போன்றது. இந்த கண் எப்படி முக்கியமோ அதுபோல மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பமும் மிக முக்கியமானது. இதைத்தான் கவிஞர் எப்படி பாடுகிறார் என்றால், கண்ணே என் கண்மணியே என் கையில் வந்த பூந்தோட்டமே, பொன்னே என் பொன்மணியே தென் பொங்கி வரும் நீரோட்டமே, நீ கேட்டதானே நான் பாடினேன், நீ இல்லாத நேரம் நான் தேடினேன்,
வாடே வாடே மானே. அப்படி என்று ஒரு குடும்பம் என்பது எல்லோருக்கும் கண் போன்றது. கண் எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களை கண்ணை போல பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். ஏழாவது ஒரு குடும்பத்தினுடைய நல்ல பண்பு என்னவென்றால் தஞ்சம் புகுவது. கணவன் மனைவி மேல் தஞ்சம் புகுவது, மனைவி கணவன் மேல் தஞ்சம் புகுவது, அதுபோல பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது தஞ்சம் புகுவது. ஏனென்றால் அன்னையும் பிதாவும் உண்மையை தெய்வம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதைத்தான் திருப்பாடல் 118 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. மனிதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே மேலானது என்று சொல்லப்படுகிறது. குடும்பத்துல அர்ச்சனை இல்லாத மனதும் இல்லை, பிரச்சனை இல்லாத மனிதனும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே மனித வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள்லாம் கடவுள் தான் நமக்கு தஞ்சம். அதுபோல மனைவியும் கணவனும் ஒருவர் மற்றவர்கள் தஞ்சம் புகுந்து வாழ்ந்தால் குடும்பம் என்பது ஒரு கோவிலாக மாறும். இதைத்தான் கவிஞர் என்ன சொல்கிறார் என்றால், உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, பூவில் பூவெடுத்து ஒரு மாலையிட்டே, விழிநீர் தெளித்து ஒரு கோலமிட்டே என்று ஒரு கணவன் மனைவியிடம் எப்படி தஞ்சம் புக வேண்டும் என்பதை இந்த பாடலும் இந்த கருத்தும் நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். எட்டாவது ஒரு குடும்பத்தினுடைய நல்ல பண்பு என்றால் கணவனும் மனைவியும் இணைந்திருப்பது. செடியும் கொடியும் இணைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு குடும்பங்களில் ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் அல்லது ஒரு வருடத்தில் டிவோர்ஸ் அதிகமாக இருக்கிறது. உனக்கு பிடிக்கலையா, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிக்கலையா, உனக்கு பிடிக்கல, விவாகரத்து. எனவே இன்றைக்கு இணைந்திருப்பதை விட பிரிந்திருப்பதுதான் குடும்பங்களில் அதிகமாக இருக்கிறது. அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பொருத்தம் பார்க்கிறோம். அந்த பொருத்தம் எல்லாம் கடைசியில் எப்படித்தான் முடிகிறது? வருத்தத்தில் தான் முடிகிறார்கள். இதைத்தான் கவிஞர் எப்படி பாடுகிறார் என்றால், புருஷன் கொஞ்சாமே பொருத்தம் தான் வேணும், பொருத்தம் இல்லாட்டி வருத்தம் தான் தோணும் என்று கவிஞர் இதை ஏற்கனவே பாடிவிட்டார். ஆனா இன்னைக்கு குடும்பங்கள்ல பொருத்தம் பார்த்து அந்த பொருத்தம் எல்லாம் எப்படி முடிகிறது? வருத்தத்தில் தான் முடிகிறார். எனவே கணவனும் மனைவியும் இணைந்திருந்தால் அந்த குடும்பம் எப்பொழுதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். 9வதாக ஒரு குடும்பம் என்பது தனி மனமாக இருக்கக்கூடாது. ஆதாமை படைத்த கடவுள் ஏவாளை படைக்கிறார். மனிதன் இனிமேல் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. எனவே ஆதாமை படைத்த கடவுள் ஏவாளை படைக்கிறார். எனவே பிரிந்திருப்பதும் தனித்திருப்பதும் அல்ல மனித வாழ்க்கை. எனவே குடும்பம் என்பது சேர்ந்து வாழ்வது, ஒற்றுமையாக இருப்பது, ஒன்றாக இருப்பது, நன்றாக இருப்பது. ஆண்டவர் இயேசு கூட தந்தாய் நான் என்னுள்ளும் நீ என்னுள்ளும் இருப்பது போல என ஒப்படைக்கப்பட்ட மக்களும் ஒன்றாய் நன்றாய் இருப்பார்களா என்று ஆண்டவர் இயேசு விண்ணகத்தன்மை நோக்கி இப்படித்தான் மன்றாடுகிறார். எனவே ஒரு குடும்பம் கோவிலாக, ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமாக விளக்க வேண்டும் என்றால் தனி குடித்தனம் அல்ல, ஒரு குடும்பமாக இணைந்து வாழ வேண்டும். இதைத்தான் கவிஞர் என்ன பாடுகிறார் என்றால், நான் மலரோடு தனியாக நின்று நின்றே என் மகனானே உனைக்கான ஓடோடி வந்தே. நான் மலரோடு தனியாக நின்று வந்தே என் மகனானே உனைக்கான ஓடோடி வந்தே என்று கவிஞர் இப்படியெல்லாம் பாடுகிறார். எனவே இந்த 9 பண்புகளை விட கடைசியாக இருப்பது தூய பவுல் என்ன சொல்கிறார் என்றால், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது. எனவே இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறோம் அல்லவா?
எனவே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது, எப்பொழுதுமே இறைவனுக்கு நன்றி சொல்வது, எனவே இதுதான் மிக முக்கியமானது. இதைத்தான் தூய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட முதல் திருமடல் 5ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே இப்படி சொல்கிறார்: உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடந்ததா அது நல்லதுக்கு, தீமை நடந்ததா அதுவும் நல்லதுக்கு. எனவே எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். கடைசியிலே இதையும் கவிஞர் எப்படி சொல்கிறார் என்றால், நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குகிறேன், காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன் என்று கவிஞர் இப்படி பாடுகிறார். எனவே ஆண்டவரின் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரரே, இன்று திருக்குடும்ப பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவர் இயேசுவை போல, அன்னை மரியாவை போல, புனித சூசையப்பரை போல இந்த உலகத்தில் யாரும் எந்த ஒரு குடும்பத்தையும் அமைத்ததே இல்லை. எனவே நம்முடைய குடும்பங்கள் இந்த துரு குடும்பமாக திகழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 10 நல்ல பண்புகளை நாம் கடைபிடிக்க முயற்சி செய்வோம் என்றால் நம்முடைய குடும்பம் ஒரு கோவிலாக, நம்முடைய குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக, நம்முடைய குடும்பம் ஒரு திரு குடும்பமாக, திரு குடும்பத்தின் தீபங்களாக, எரிந்து சுடர்கின்ற விளக்காக, குடும்பத்தின் விளக்காக நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் மாற திருக்குடும்பத்தின் முன்மாதிரி தலைவர் புனித யோசேப்பை போல, திருக்குடும்பத்தின் முன்மாதிரி தலைவி அன்னை மரியாவை போல, திருக்குடும்பத்தின் முன்மாதிரி குழந்தை இயேசுவை போல நம்முடைய குடும்பங்களும் மாற வேண்டும். நம்முடைய குடும்பங்களும் வளர இத்திருப்பலியிலே இறையாசிரியை வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.